எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக், அதாவது பிரேக் டவுன் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ வந்து வெறும் எஜுகேஷன் பர்பஸ்னால் மட்டும்தான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். நான் காட்டுறத பிளாங்காக போயிட்டு எங்கேயும் வெரிஃபை பண்ணாமல் பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட்டு இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வாட்ச் பண்ணுங்க உங்கள் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்ல போகிறது பிரேக் டவுனும் இருக்குது, பிரேக் அப்பும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்க, இந்த ஸ்டாக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதானி போர்ட்ஸு. ஸோ அதானி போர்ட்ஸில் வந்து பிரேக் அவுட் ஆகுது 1522 இப்போது சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் லெவலாக 1596 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு லிவிங் காஸ்ட் இருக்குது. ஸோ ப்ளீஸ் மேக் அதானி போர்ட். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, யூஸாக இருக்கும் உங்களுக்கு. அண்டு அதானியை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதானி போர்ட்ஸ் வந்து நல்லாவே ஒரு க்ரோத் உள்ள கம்பெனி. ஸோ அதனால் பயப்படாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் பிரேக் அவுட் ஆகுது. ஸோ கொஞ்சம் சேஃபாக ஃபுல் கேபிட்டலையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு ஷார்ட் டைமில் ஏர்ன் பண்ணி வெளியே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதானி போர்ட்ஸ், BHEL, ஸோ பெல். ஸோ இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கம்பெனி வந்து பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி தான். பட் இருந்தாலும் பிரேக் அவுட் ஆகுது. ஸோ 290 இப்போது லெவலாக அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 311 போகும் அப்படி சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு இதையும் வாட்ச் பண்ணுங்க. 290க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் பை பண்ணுங்க. ஓவர் குவான்டிட்டி பை பண்ணாதீங்க, லெஸ் குவான்டிட்டி பை பண்ணி ஸ்டாக்ஸை வாங்கி விற்க பாருங்க. ஸோ BHEL வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வீக்குக்கு சஸ்டெயின் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ 311 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்க. ஸோ இதுதான் BHELோட அப்டேட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நயக்கா. ஸோ நயக்கா வந்து ஒரு இகாமர்ஸ் பிஸ்னஸில் இருக்கிற ஸ்டாக்ஸு. ஸோ FSNன்னு சொல்லிட்டு ஸ்டாக் லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா 268லேருந்து பிரேக் அவுட் ஆகுது. 291 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நைக்கா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் நிறைய கேபிட்டல் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு உங்களோட லெஸ் கேபிட்டல் இதில் இன்வெஸ்ட் பண்ணி பிரேக் அவுட் ஆன உடனே 291 வரைக்கும் பாருங்கள். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆனால் 291ன்றது டார்கெட் ப்ரைஸு. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வீக்குக்கு இதையும் கன்சல்டேட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக்காக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்விங்கம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கு கரண்ட்டாக 4484க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வேணுன்றவங்க பை பண்ணுங்க, ஏன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் உங்களுக்கு வேணும்னா மட்டும் பை பண்ணுங்க இந்த ஸ்டாக்ஸை. ஸோ இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 4484 இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4749. ஸோ எல்லாம் ஃபேன்சி நம்பராக இருக்குன்னு நினைக்காதீங்க. பட் ஆனால் நம்மளோட ட்ரெண்ட் அவுட்டில் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ மேக் இட். வேணும் அப்படின்றவங்க கேபிட்டலை கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி எடுக்க பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளோட 4th கம்பெனி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கெய்ன்ஸ் டெக்னாலஜி. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்டாக. பட் ஆனால் பிரேக் டவுனில் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பிரேக் டவுன் ஆகுது. யாருன்னா கேபிட்டல் வச்சுருக்கீங்க, இதில் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்ண பாருங்கள். புதுசாக ஃப்ரெஷ் பை பண்ணாதீங்க. ஆவரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் 4514 ரூபா வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் மேக், யாரும் ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், கன்சல்டேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் கெய்ன்ஸில் போய் பார்க்கலாம். பட் ஆனால் இப்போ யாரும் பை பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டாக்கோடது எதுவும் பேட் நியூஸ் இருக்கா அப்படின்றது நான் வேலிடேட் இன்னும் பண்ணலைங்க. பட் ஆனால் பண்ணணும்.
கெய்ன்ஸில் யாருன்னா போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், 4000 கீழே வரட்டும். அதுக்கப்புறம் அதை வந்து மறுபடியும் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறது, ஸ்ப்ளிட் பண்ணாங்க. இப்போ தான் 3000க்கு மேலே போயிட்டு இருந்தது, ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ 1000ல் வந்து அது லிஸ்ட் ஆச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஹால் டைம் ஹைக்கு நிற்கிது. ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் கேப்பில் இருக்கிற பங்கு. ஸோ கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி கீழே போனாலும் உங்களுக்கு பயப்பட தேவையில்லை. என்னைக்குன்னா ஒரு நாள் அது ஸ்டெப்புலாம் ஹெச்டிஎஃப்சி வந்து பயப்படாமல் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறது 1009 ருபீஸ்லேருந்து 1020 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. இது போக வேண்டிய எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து 1063, அதாவது 1063 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னா கனரா பேங்க். ஸோ கனரா பேங்க்கில் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது. ஸோ இப்போவும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ கனரா பேங்க் பப்ளிக் செக்டார் பேங்க். ஸோ இப்போ பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மேக் பண்ணுங்கள். ஸோ நிறைய குவான்டிட்டி வாங்குங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து இப்போ 151 இருக்குது. இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 164க்கு. ஸோ கனரா பேங்க் ஒரு பப்ளிக் செக்டார் இருந்தாலுமே ஒரு நல்ல கம்பெனி தான், நல்ல க்ரோத் உள்ள கம்பெனி தான். ஸோ மேக் பண்ண பாருங்கள். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். வெற்றி நிச்சயம். வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் நண்பாஸ்.